ஏன்னா இந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஒரு சோலார் கம்பெனியில் சோலார் போட சொல்லி 1 கிலோவாட்டுன்னு வாங்கியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, 1 கிலோவாட் இன்வெர்ட்டர் 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வாங்கி குடுத்துட்டு, ஒரு 12 வோல்ட் பேட்டரி போட்டுட்டு, 150 வாட்ஸ் பேனல் 2 பேனல போட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கவே இல்ல. 1 கிலோவாட் போதும்னு சொல்றாங்க. ஆனா, நமக்கு ஒண்ணுமே பத்தலையே அப்படின்னா, ஒரு ஃபேனு 4 மணி நேரம் ஓடுனாலே ஆஃப் ஆயிடுது. இதில லேட்டஸ்ட்டா இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஏன்னா, சாதாரணமா ஒரு லெட் ஆசிட் பேட்டரிய வாங்குனீங்கன்னா, உடனே சார்ஜ் பண்ண முடியாது. உதாரணமா காலையில 9 மணிக்கு சோலார் நல்லா சூரிய வெளிச்சம் வருது. சோலார் பேனல்ல முழுமையான வாட்ஸ் வருது. இங்க 1100 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம். உதாரணமா 550, 550 2 சேர்ந்து 1100. அப்ப இத 24 வோல்ட் பேட்டரிக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, 1100 டிவைடட் பை 24 அப்படி போட்டீங்கன்னா, நெருக்கி 45 ஆம்பியர் கரண்ட் வரும். லெட் ஆசிட் பேட்டரி தண்ணி ஊத்துற பேட்டரியா இருந்துச்சுன்னா, இந்த 45 ஆம்பியர் எனக்கு வேண்டாம். 15 ஆம்பியர் மட்டும் போதும்னு சொல்லி 30 ஆம்பியர் கரண்ட்ட வீணடிச்சிரும். கிட்டத்தட்ட 700 வாட்ஸ் எனக்கு வேணான்னு சொல்லிரும். ஆனா, லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போடும்போது 90 ஆம்பியர் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். 45 ஆம்பியர் குடுக்குறீங்களா? உடனே குடுங்க நான் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, குயிக்கா 1 மணி நேரத்தில ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும், தண்ணி ஊத்துற பேட்டரி வாங்குனீங்கன்னா, 10 மணி நேரம் பொறுமையா சார்ஜ் பண்ணும். அப்ப வெயில் வர்ற நேரத்தில எனக்கு வேணான்னு சொல்லிட்டு, சாயங்காலம் 3 மணிக்கு மேல வெயிலே இல்லாத நேரத்தில, எனக்கு கரண்ட் குடுன்னு கேட்கும். இந்த மாரி மோசமான பேட்டரிய தயவுசெய்து இனிமே லைஃப் டைம் வாங்காதீங்க. நமக்கு நல்ல தரமான பேட்டரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்துருச்சு. அதுலயும் ஸ்மார்ட் பிஎம்எஸ்ன்னு போட்டு வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் தான் சாதாரண இன்வெர்ட்டரோட மேட்ச் ஆகும். ஸ்மார்ட் பிஎம்எஸ் இல்லாத வெறும் பிஎம்எஸ் மட்டும் இருக்கக்கூடிய பேட்டரி, அதுக்குன்னே உரிய லித்தியம் இன்வெர்ட்டர்ல தான் ஜாயிண்ட் ஆகும். அதுக்குன்னே உரிய லித்தியம் எம்பிபிடில தான் ஜாயின் ஆகும். அப்ப நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோமியோ பேஸ்ல ஜாயின் பண்ணா என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மாரி பேட்டரி போட்டிங்கன்னா, வீடு முழுமைக்கும் டியூப் லைட்லேருந்து, ஃபேனுலேருந்து, மிக்ஸிலேருந்து, கிரைண்டர்லேருந்து எல்லாமே நீங்க பயன்படுத்த முடியும். தண்ணி மோட்டார் கூட ஒரு 1/2 ஹெச்பி மோட்டார் பயன்படுத்த முடியும். உங்க வீட்ல ஒண்ணுமே கரண்ட் வசதியே இல்ல. அது மறைச்சிட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, தண்ணி மோட்டாரு, கிரைண்டரு, மிக்ஸி, டியூப் லைட்டு, ஃபேனு, டிவி இப்படி எல்லாத்தையுமே மின் இணைப்பு கிடைக்காத இடங்கள்ல இந்த மாரி தெளிவான முறையில நீங்க ஆஃப் கிரிட் போட்டு பயன்படுத்த முடியும். அத சக்சஸ்ஃபுல்லா இங்க பண்ணி குடுத்துருக்குறோம்.